ஒரு திருச்சபை என்பதன் பொருள் யாது? நான் திருச்சபையை என்னுடைய ஆவிக்குரிய இல்லம் ஆக்கிக் கொள்வதற்கு எப்படி நான் ஒரு சரியான திருச்சபையை கண்டுபிடிப்பது? Church means in the New Testament the body of people who are born again. புதிய ஏற்பாட்டிலே சபை என்று சொன்னால் மறுபடியும் பிறந்த மக்களை கொண்டதான ஒரு சரீரம். It's like a family. அது ஒரு குடும்பத்தை போல. In a family you know who are your brothers and sisters. ஒரு குடும்பத்தில் உங்களுடைய அண்ணன் தம்பி யார் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். You love everybody, neighbors and all that. நீங்கள் அயலகத்தாரையும் நேசிக்கிறீர்கள். But your family is special. ஆனால் உங்களுடைய குடும்பம் என்பது விசேஷித்த ஒன்று. The same way a real church is not an institution or a building. அதே போல ஒரு சபை என்பது ஒரு நிறுவனமோ ஒரு கட்டடமோ அல்ல. A church means a group of people who love Jesus Christ. ஒரு சபை என்பது இயேசு கிறிஸ்துவை நேசிக்கக்கூடிய ஒரு கூட்டமாய் இருக்கக்கூடிய who have made Christ their head. கிறிஸ்துவையே தங்கள் தலையாய் கொண்டவர்கள். You can compare it to a family. ஒரு குடும்பத்தோடு ஒப்பிடலாம். Or you can compare it to the human body. அல்லது மனுஷ சரீரத்திற்கு ஒப்பிடலாம். Where Christ is the head. கிறிஸ்து தலையாய் இருக்கிறார். And each of us are different members. நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அங்கமாய் இருக்கிறோம். And we function together. நாம் ஒன்றாக இசைந்து கிரியை செய்கிறோம். Every part of this body needs the other parts. இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அவயவத்துக்கும் இன்னொரு அவயவம் தேவைப்படுகிறது. So like that we need one another. இதுபோல நாம் ஒருவருக்கொருவர் தேவைப்படுகிறோம். I mean a little finger can do very little. இந்த சுண்டு விரல் சிறு சிறு காரியங்களை தான் செய்யும். Even a heart can do very little if that's the only thing in the body. சரீரத்திலே இருதயம் மட்டுமே இருக்கிறதுன்னு சொன்னா அதுவால் செய்யக்கூடிய காரியம் கொஞ்சம் தான். So even a most important person in the church like the heart can't do very much all by himself. ஆகவே சபையிலே இருதயத்தை போல முக்கியமா இருக்கக்கூடிய ஒரு நபரும் எல்லா காரியங்களும் தானாக செய்து கொள்ள முடியாது. So church is a fellowship of people where we need one another. ஆகவே சபை என்பது ஒருவருக்கொருவர் தேவைப்படக்கூடிய ஒரு ஐக்கியமா இருக்கிறது. And to find a good church is not very easy nowadays. ஒரு நல்ல சபையை கண்டுபிடிப்பது என்பது இந்த நாட்களில் அவ்வளவு எளிதல்ல. Because there's so much of corruption. என்றால் அதில் எவ்வளவோ தீங்கு உள்ளே நுழைந்து விட்டது. Just like a river may be pure when it starts in the mountains, but by the time it flows 100 miles in the plains it's full of muck and dirt. ஒரு நதியானது அது உட்பொழிக்கக்கூடிய இடத்திலே மிகவும் தூய்மையாக இருக்கிறது. ஆனால் அது பாய்ந்து பல இடங்களுக்கு சென்று தரைமட்டமாய் பாய்ந்து வரும்போது அது எவ்வளவு அழுக்குகளால் நிறைந்து விடுகிறது. Christianity when it started in Acts chapter 2 it was very pure. அதே போல கிறிஸ்தவம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை ஆரம்பிக்கும் பொழுது அது மிகவும் தூய்மையாக இருந்தது. But as it began to flow even in a few years it became corrupt. ஆனால் ஒரு சில ஆண்டுகளில் அது அப்படியே பாய்ந்து ஓடும் பொழுதே அது கெட்டு விட்டது. So we must be careful and that's how in those years different people came out of these churches and started new churches. இப்படி தான் அந்த நாட்களிலே இப்படி தீங்கு உள்ளே நுழைந்த உடனே அதை சபை விட்டு வெளியே வந்தவர் புது சபையை ஆரம்பித்தார்கள். Because they wanted to keep a pure testimony. ஏனென்றால் ஒரு தூய்மையான சாட்சியை அவர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று So விரும்பினார். my suggestion is to go to different churches in the town you are living in. நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பட்டணத்தில் இருக்கக்கூடிய வித்தியாசமான சபைகளுக்கு சென்று பாருங்கள். Try it out. முயற்சி செய்து பாருங்கள். And see where you experience spiritual growth the most. நீங்கள் எந்த சபையிலே ஆவிக்குரிய வளர்ச்சி அதிகமாய் காண முடிகிறதோ அங்கே நீங்கள் தேர்வு செய்யுங்கள். There's no church which is perfect. எந்த சபையும் பூரணமான சபை அல்ல. So don't look for a perfect church. அது பூரணமான சபையை நீங்கள் தேடி பார்க்க வேண்டாம். But look for the best church. ஆனால் இருக்கக்கூடிய சபைகளிலே மேலான சபை எது? And that is where the leaders are interested in your spiritual growth more than your money. அப்படிப்பட்ட சபைகளிலே உங்களுடைய பணத்தை காட்டிலும் உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியிலே அந்த தலைவர்கள் விருப்பமாய் இருப்பார்கள். Don't go to a church where the leaders are only interested in your money. ஒரு சபையிலே உள்ள தலைவர்கள் உங்கள் பணத்திலே மட்டும் குறியாக இருந்தால் அப்படிப்பட்ட சபைக்கு செல்ல வேண்டாம். Or where they try to control every area of your life. அல்லது உங்களுடைய வாழ்க்கையில எல்லா பாகங்களையுமே கட்டுப்படுத்த வேண்டும் என்ற விருப்பமுள்ள தலைவர்களிடத்தில் செல்ல வேண்டாம். No, we must go to a place where we can grow spiritually to be connected to Christ. நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து கிறிஸ்துவோடு கூட அதிகமாக தொடர்பு கொள்ளக்கூடிய இடத்திலே உதவி செய்யக்கூடிய சபைக்கு செல்ல வேண்டும். If you find a godly man who is following Jesus, you can follow his example. நீங்கள் தேவனை பின்பற்றக்கூடிய ஒரு தேவபக்தியுள்ள ஒரு மனிதனை பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த மாதிரி பின்பற்றலாம். If you don't find such a person, then follow Jesus himself. அப்படிப்பட்ட நபர் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் இயேசுவை பின்பற்றுங்கள். Pray that God will guide you to the right church. சரியான சபைக்கு ஆண்டவரே என்னை வழிநடத்தும் என்று நீங்கள் ஜெபியுங்கள். Yeah, next verse. நன்றி.